Welcome to Trillion Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா higher order derivatives பார்க்க போறோம். If z equal to x square tan inverse y by x minus y square tan inverse x by y, prove that dou square z by dou x dou y equal to x square minus y square divided by x square plus y square. இப்போ இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல இருக்கு. dou square z by dou x dou yங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல இருக்கு. இப்போ நம்ம இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் என்னன்னா z ஈக்குவல் டு x ஸ்கொயர் tan இன்வர்ஸ் y by x மைனஸ் y ஸ்கொயர் tan இன்வர்ஸ் x by y. dou ஸ்கொயர் z by dou x dou y எப்படி எழுதலாம்னா dou x dou y அது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து dou z by dou y டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். வர ஆன்சரை வந்து dou by dou x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து dou z by dou y நம்ம கண்டுபிடிக்கணும். dou z by dou y equal to ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் into tan inverse y by x minus y square tan inverse x by y இருக்கு. இப்போ நம்ம இதை partial differentiate with y ல பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது x ஸ்கொயர்ங்கிறது x டேர்ம்ஸ்லாம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். y ல பண்றதுனால x கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ x ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அதை ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதிக்கிறோம். அப்புறம் வந்து y ஃபங்க்ஷன் tan inverse y by x ல இருக்கு. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to y ல பண்றோம். இப்போ வந்து tan inverse x க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. tan inverse xங்கிறது என்னன்னா d by dx of tan inverse xங்கிறது 1 by 1 plus x square ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல tan inverse y by x க்கு பதிலா நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த y by xங்கிறது இந்த இடத்துல x ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். tan inverse y by x வந்து என்னன்னா 1 by 1 plus y by x whole square. இதை நம்ம முதல்ல tan inverse y by x நம்ம முதல்ல வெளியில் இருக்கிற போர்ஷன்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் வித் y ல பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, y by x ன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ y by x மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது x கான்ஸ்டன்ட்னால அதை வந்து கீழே எழுதிக்கலாம். y பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் y ல பண்ணும்போது 1 வரும். அடுத்தது மைனஸ் y ஸ்கொயர் tan inverse x by y ன்னு இருக்கு. இந்த இடத்துல y ஸ்கொயர்னு ஒரு y நம்ம y ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, tan inverse x by y ன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இது ப்ராடக்ட் ரூல்ல வருது. அதில் uv மெத்தட்ல நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். uv d by dx of uvக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது u dash v plus v dash u ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ uங்கிறது வந்து நம்ம வந்து u வந்து y ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், vங்கிறது tan inverse x by y ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து u இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் y ல பண்ணுறோம். இப்போ uங்கிறது என்னன்னா y ஸ்கொயர் நம்ம u dash v y ஸ்கொயர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனா 2y வரும். இன்டூ vங்கிறது வந்து அப்படியே நம்ம வச்சுக்கிறோம், tan inverse x by y வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் அப்புறம் vங்கிறது tan inverse x by y. இதை நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் y ல பண்ணுறோம். அப்போ tan inverse x by y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by 1 plus x by y whole square வரும். அப்புறம் என்ன வரும்னா இதை நம்ம மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், x by y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் y ல பண்ணுறோம். அப்போ வந்து x கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதனால முதல்ல நம்ம x இன்டூ x போட்டுக்கலாம். அந்த x நம்ம வெளில எடுத்துறோம். அப்புறம் இந்த 1 by y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 1 by y டிஃபரன்ஷியேட் பண்ணனா இப்போ வந்து y வந்து மேலே போச்சுன்னா y to the minus 1 ஆகிடும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணனா y to the -2 ஆகும். அப்போ n x to the n minus 1 minus y whole to the -2 ஆயிடும். அது கீழே போனால் 1 மைனஸ் இன்டூ மைனஸ் 1 by y ஸ்கொயர்னு ஆகிடும். இன்டூ மைனஸ் 1 by y ஸ்கொயர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னன்னா v டேஷ் போட்டோம். அப்புறம் யூங்கிறது என்னன்னா y ஸ்கொயர் இன்டூ y ஸ்கொயர். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y ல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1/1 + y by x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த y by x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ஒயில் பண்ணும்போது 1/x ஆகிடும். மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து நம்ம யூன்னு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு யூ வி டேஷ், யூங்கிறது ஒய் ஸ்கொயர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 2y ஆகும். tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய் அப்படியே வச்சுக்கணும் வின்னு. அப்புறம் வந்து வி டேஷ்ங்கிறது tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய்யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். பண்ணனா 1/1 + x by ஒய் ஹோல் ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒயில் பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸை நம்ம எடுத்து வெளியில் போட்டுன்றோம் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் இன்டூ, இது இன்டூ இந்த எக்ஸ் பை ஒய் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ எக்ஸ் பை ஒய்யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் பண்ணுறோம். அப்போ வந்து எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால எக்ஸை நம்ம முதல்ல வெளியில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 1/y இருக்கும். 1/y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 1/y² வரும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அடுத்தது வந்து இந்த வி டேஷ் பண்ணிட்டோம். வி டேஷ் பண்ணாலும் அப்புறம் வந்து யூ இருக்குது, வி டேஷ் முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஆன்சர் வருது. அப்புறம் வந்து யூங்கிறது வந்து ஒய் ஸ்கொயர், அந்த ஒய் ஸ்கொயர் இங்கே எழுதியிருக்கோம். இந்த ஒய் ஸ்கொயர் இந்த ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போது ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிவைடட் பை 1 + ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1/x அப்படியே இருக்குது. மைனஸ் 2y tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய். அப்புறம் வந்து என்னென்னா இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது இங்கே. அப்போ இங்கே மைனஸ் ஆகிடும். மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். அப்புறம் வந்து என்னென்னா இது வந்து இதாகிடுறது. ஸோ அவ்வளோதான், இங்கே இது கேன்சல் ஆகிடுறது, கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இது வந்து மைனஸில் இருக்குது, இது இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். இப்போ என்னன்னா எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்புறம் மைனஸ் 2y tan இன்வர்ஸ் 1 எக்ஸ் பை ஒய். அப்புறம் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து மேலே போனோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் எக்ஸு இந்த ஒய் ஸ்கொயர் மேலே போயிடுத்துன்னா மேலே போயிடும், கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல வெளியில் எடுத்துட்டோன்னா ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பை x square plus y square minus 2y tan inverse x by y. Next, இப்போ இந்த x காமனாக இருக்கு இல்லையா, அது x டிவைடட் பை இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், x டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் 2y tan இன்வர்ஸ் x by y. இப்போ இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குன்னா இப்போ முதல்ல கணக்கில் என்னென்னா டோ இசட் பை டோ ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் 2y tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம வந்து டோ இசட் பை டோ ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து அதை வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் எக்ஸில் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸில் பண்ண போகிறோம். ஸோ டோ ஸ்கொயர் எக்ஸ் டோ ஒய்
dou square z divided by dou x dou y equal to dou by dou x of x minus 2y tan inverse x by y. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து டோவை கண்டுபிடிச்சிருக்கோம், டோ இசட் பை டோவை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து டோ பை டோ எக்ஸால் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேட் வித் எக்ஸில் பண்ண போகிறோம். சரி, இப்போ பண்ணுறோன்னா இப்போ எக்ஸை நம்ம பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேட் வித் எக்ஸில் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும், ஈக்குவல் டு 1 மைனஸ் 2y வந்து கான்ஸ்டன்ட்டு, ஏன்னா எக்ஸில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், y கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் 2y இன்ட்டு tan இன்வர்ஸ் x by y மட்டும் நம்ம பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேட் வித் எக்ஸில் பண்ணுறோம். அப்படி பண்ணனா 1 by tan இன்வர்ஸ் எக்ஸுன்னு கேட்டால் ஃபார்ம்னா 1 by 1 plus x square. ஸோ x square பதிலாக நம்ம x square by y square போட போகிறோம். 1 by 1 plus x square by y square எப்படின்னா tan இன்வர்ஸ் x equal to 1 by 1 plus x square. இந்த ஃபார்முலா வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 1 மைனஸ் 2y, அப்புறம் என்னென்னா இன்டூ, இப்போ நம்ம பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேட் வித் எக்ஸில் பண்ணுறோம், அப்போ எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பை ஒய்யில் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்குது, அப்போ எக்ஸ் பை ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால கீழே எழுதிக்கலாம் 1 by y அப்படியே வச்சுக்கலாம். மேலே எக்ஸை மட்டும் எக்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ணனா 1 இன்ட்டு 1. ஸோ இப்போ 2y இன்ட்டு 1 by இந்த y இங்கே எழுதிக்கலாம் 1 by y into y square by y square plus x square. இப்போ இந்த இதுவும் ஒன்று கேன்சல் ஆனால் y பேலன்ஸ் இருக்கும், அப்போ 2y square ஆகிடும். y square plus x square இதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் வந்து y square மேலே போயிடும், மேலே இங்கே ஏற்கனவே ஒய்யும் கேன்சல் ஆகிடும், அப்போ மீதி y தான் இருக்கும். y square ஒய்யும் கேன்சல் ஆனால் மீதி y இருக்கும், அப்போ 2y square ஆகிடும். இப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது எப்படி இல்லைன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இதெல்லாம் ஈக்குவல் டு இது மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் சேர்ந்ததுன்னா வெறும் மைனஸ் y ஸ்கொயர் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ வைங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.